ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைவ மீன் வறுவல், வெஜ் ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீன் மாதிரியே கட் பண்ணிவிட்டு எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். இந்த வாழைக்காயில் மேலே தலைப்பகுதியும் வால் பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க, அது நமக்கு தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்தாலே வரும், இல்லைன்னா பீலர் வச்சு பீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதாவது ஆழமாக பீல் பண்ண வேண்டியதில்லை, லைட்டாக மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணி எடுங்க. இயற்கை உணவு சாப்பிட்றவங்க இந்த வாழைக்காயை பச்சையாக கூட சாப்பிட்டுட்டு வராங்க. வாழைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நார்ச்சத்து நிறைந்தது. இந்த மாதிரி வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் லெமன் ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. வாழைக்காய் கருக்காமல் இருக்கும் கொஞ்ச நேரம். வாழைக்காயை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுட்டு இப்படி கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அகலமாக கட் பண்ணுங்கள், பாரு இந்த திக்னஸில் கட் பண்ணுங்கள். ரொம்ப சன்னமாக வெட்டினீங்கன்னா வறுக்கும்போது இன்னும் தின்னாயிரும். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குதுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது, கலர் மாறிடும். இதெல்லாம் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. உப்பு கலந்த தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது, வாழைக்காய் கலர் மாறாது. உப்பு லெமன் சாறு கலந்த தண்ணி எடுத்துகிட்டு இதில் போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் மீன் ஷேப்பில். டைமண்ட் ஷேப், ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்புன்னு நம்ம எந்த ஷேப் வேணால் கொடுத்துக்கலாம். அதில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சின்ன மீனோட குடல் பகுதி இப்படி தானங்க இருக்கும். எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி கத்திரி வச்சு சின்னதாக ஹோல்ஸ் போட்டால் கூட போதும். இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு வாழைக்காய்க்கான அளவு சொல்கிறேங்க, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கு அளவான உப்பு, அது மொறுன்னு வர்றதுக்காக நான் கடையில் கிடைக்கிற மசாலா பவுடர் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் உப்பு ஆல்ரெடி இருக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி, எண்ணெய், லெமன் ட்ராப்ஸ் போட்டு கலந்துருக்குறேங்க. லெமன் ட்ராப்ஸ் ஒரு 1.25 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் இருக்கும் போட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து லெமன் கலக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதில்லை, அப்போவே சுட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் சுட்டுட்டேன். பாருங்கள், நீங்கள் கடாயில் ஆயில் போட்டு பொரித்தா இன்னுமே நல்லா வரும். நான் இங்கே தோசைக்கல்லில் தான் எண்ணெய் போட்டு சுடுறேன். எனக்கு அளவான எண்ணெய் போதும், அதனால் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தோசைக்கல் இந்த மாதிரி பொரித்து எடுத்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க வாழைக்காய் மீன் வறுவல். நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரியே எல்லாமே பொரித்து எடுத்துக்கிறேன். 15லேருந்து 18 பீஸ் வந்துச்சு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. கல்யாண வீடுகள்லாம் கூட இப்போ இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. மீன் ஷேப்பில் வாழைக்காயை கட் பண்ணி தராங்க, நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்டியான இந்த வாழைக்காய் வறுவலை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி நல்லா இருந்துச்சுங்க, மொறுன்னு. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.